குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவென் நமக. இன்று சனிக்கிழமை இரவு 7:30 ஆரம்பமாகும் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கான ஜோதிட ஆய்வுகள் என்ன கூறுகிறது என்பதை ஆராய்வோம். 52வது ஆட்டமாக பெங்களூர் அணியும் சென்னை அணியும் இன்று பல பரீட்சை நடத்துகின்றன அப்படின்னு சொல்லலாம். இது முற்றிலும் ஜோதிட ஆய்வுகளுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். கிரக நிலைகளை ஆராய்ந்தோமானால் சந்திரன் பூசம் 2ஆம் பாதத்திலும், செவ்வாய் பகவான் பூசம் 3ஆம் பாதத்திலும், புதன் பகவான் ரேவதி 3ஆம் பாதத்திலும் கிரக நிலைகள் பயணித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆட்டம் விருச்சிக லக்னத்திலேயே ஆரம்பித்து தனுசு லக்னத்திலே முடிவடையும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எந்த அணியிலே எந்தெந்த வீரர்கள் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார்கள் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். ஆர்சிபி அணி பொறுத்தவரையில் ஜே சர்மா, கோலி, டேவிட், பாண்டியா, எஸ் சிங், ஹேசல்வுட், பி குமார், எஸ் சர்மா இவர்கள் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துபவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. சென்னை அணி பொறுத்தவரையில் ரஷீத், மாத்ரே, எஸ் குரான், பிரேவித் இவர்கள் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துபவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்லாம். இந்த ட்ரீம் 11 ஆடுறவங்க சென்னை அணி பொறுத்தவரையில் 4 வீரர்களை போட்டுக்கலாம், அவ்வளோதான். அது மேற்கொண்டு வேணாம். அதாவது 4க்கு 7 முறையில் அவங்க விளையாடிக்கலாம். ட்ரீம் 11 மேட்ச் போடுறவங்க என்ன சொல்ல வரோன்னா, நேற்றைய ஆட்டம் நான் கூறியது போலவே எந்த அணி டாஸ் வின் பண்ணோம், எந்த அணி வெற்றி பெறும் என்பது நான் கூறியவாறே நேற்று நடந்து முடிந்தது. அதாவது கணிக்கும் போது ஜோதிட ரீதியான கருத்துக்களை எல்லாமே ஒரே முறையில் தான் கணிக்கிறோம். ஆட்டம் ஆரம்பித்த உடனே அல்லது லைனப் வந்த உடனே இருக்கிற வீரர்களை பிடுங்கிட்டு வேற வீரர்களை போட்டுடுறாங்க. அந்த நிமிடத்திலே நாம் ஆய்வுகளை மேற்கொள்வது என்பது கடினமான விஷயமே. எந்த ஜோதிடராக இருந்தாலும் பல முறை இருக்குது கணிப்பு. ஜோதிடத்தில் பல முறைகள் இருக்குது கணிக்கிறது. அது அந்த நேரத்துக்கு அது கஷ்டமான விஷயமே அப்படின்னு சொல்லலாம். அதாவது எந்த வீரர் விளையாடுவார், எந்த வீரர் வெளியே போவார் என்பது நாம் கூற முடியாது. அதனால் மேற்கூறிய விஷயங்கள், இது வெற்றி பெறும், இது தோல்வி அடையும் அப்படின்ற விஷயத்தை கணிக்கிறது ரொம்ப கஷ்டமாகிவிடும். இதுதான் கிரிக்கெட்டினுடைய சூழ்நிலை. சொல்கிறாங்க, கமெண்டில் போடுறாங்க, நேரம் ஏன் வீணாக்குகிறீர்கள், இந்த பதிவு போடுறது வேறு வேலை செய்யலாமே அப்படின்ற கூட சொல்கிறாங்க. ஆனால் சொன்னது நடந்து முடிஞ்சிச்சுன்னா சூப்பர் சார், பதிவு சூப்பர் சார்ன்றாங்க. அதனால் என்ன சொல்ல வரோன்னா, ஜோதிட ஆய்வுகள் என்பது உண்மை, அது கரெக்டாக தான் இருக்கும். வீரர்களை களத்திலே இறக்குவது, மாற்றி மாற்றி இறக்குவதும் அல்லது ஆட்டத்திலே இருக்கிற வெளியே அனுப்புறதும் வெளியே இருக்கிறவங்க உள்ளே சேர்த்துறதும் இதுதான் குளறுபடிகள் ஆக நடக்கிறது. இதுதான் விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த கிரிக்கெட் ப்ரெடிக்ஷனை சொல்கிறவங்க எந்த ஜோதிட இருந்தாலும் ஒரே முறையிலான ஆய்வுகளை தான் மேற்கொள்வாங்க எல்லாருமே. ஆனால் 1-2 ஃபெயிலியர் ஆகிடும், சொன்னது எதிர்மறையாக போயிடும். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா உள்ளவரவங்களை பற்றி நம்ம ஆய்வு பண்ணுறதில்ல, யாரை இறக்குவார்கள் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அதுதான் சூட்சமம் அப்படின்னு சொல்லலாம். அப்போது எந்த அணி டாஸ் வின் பண்ணோம், அதாவது 7 மணிக்கு கரெக்டாக நடந்தால், ஏன்னா 60% மழை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு அந்த 7 மணிக்கு டாஸ் வின் பண்ணால்
சென்னை அணி டாஸ் வின் பண்ணக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நேர காலங்கள் மாற்றினால் நான் கூறியது எதிர்மறையான விளைவுகளை கூட அது கொடுக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. நான் கூறிய நேரம் டாஸ் போட்டால் சென்னை அணி டாஸ் வின் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே போல் முதலில் பேட்டிங் செய்யக்கூடிய அணி வெற்றி பெறும். நேற்று கூட அப்படி தான் சொன்னேன், முதலில் பேட்டிங் பண்ணக்கூடிய அணி வெற்றி பெறும் தான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நேற்று வெற்றி அடைஞ்சிடுச்சு. இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. கிரகங்களின் சூழ்நிலைகள், அதாவது கிரகங்களை விரிவாக்கம் பண்ண வேண்டாம், ஏன்னா கிரகங்கள் ஜோதிடருக்கு தான் புரியும். அதனால் இன்றைய கிரகநிலைகளை ஆராயும் போது இந்த சூழ்நிலையிலே இருக்குது, மழை வருவதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம் உண்டு அப்படின்ற ஒரு சூட்சமும் நமக்கு எடுத்து காட்டுகிறது அப்படின்னு சொல்லலாம்.